ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. இப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கம்போஸ்டிங் க்ரோ பேக்கை அடியில் நம்ம ஈல்டு முடிஞ்சு பிடுங்கி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. காஞ்ச செடி இப்போ வெயில் நல்லா அடிக்குதுங்க. செடிகள்லாம் மாடியில் காய வச்சுருந்தேன். ஒரு அரை காய்ச்சலில் இருக்குது. அதை ஒரு லேயராக நான் அடியில் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே அடியில் நான் போடலை. அதுக்கு மேலே மண் போடுறேன் பாருங்கள். இந்த க்ரோ பேக்கில் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத கவனமாக பாருங்கள். இதில் வச்ச கத்திரி செடியிலேருந்து தான் பின்னாடி நீங்கள் அறுவடை பார்க்க போகிறீங்க. எவ்வளவு பக்கவாட்டு கிளைகள் வந்திருக்கு, எப்படி கொத்து கொத்தாக காய்கள் நான் பறிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம கிச்சனில் கிடைக்கிற இந்த மாதிரி ஜீரோ காஸ்ட் வேஸ்டேஜை தூக்கி போடாதீங்க. ஆர்கானிக்கான இந்த வேஸ்டேஜில் தான் செடிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வளருது. இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஸ்வீட் கார்னோட தோல் நிறைய போட்டிருக்கேன், வாட்டர் மெலனோட தோல் நிறைய போட்டிருக்கேன். அப்புறம் வந்து இம்போர்ட்டட் கமலா ஆரஞ்சு இருக்குது பாருங்கள், ஸ்வீட்டாக இருக்கும் அந்த பழம், அது கூட நான் அதில் போட்டிருக்கேன். கமலா ஆரஞ்சு சேர்க்கலாமா, அந்த மாதிரி சிட்ரிக் ஆசிட் இது சேர்க்கலாமான்னு கேட்குறீங்க. எல்லாமே சேர்க்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் எல்லாமே சேர்க்குறேன். வெங்காயத்தோல், பூண்டு தோல், அப்புறம் வாட்டர் மெலன் சாப்பிட்டுட்டு அதோட தோல்கள். இந்த மண்புழுக்கு ரொம்ப பிடிக்குமாங்க இந்த வாட்டர் மெலனோட தோல். அது நிறைய கிடைக்கும். இப்போ நமக்கு சம்மரில் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் தேங்காய் உரிச்ச நார், காஞ்ச பூக்கள் எல்லாமே நீங்கள் போடலாம். ஒரு லேயர் காய்கறி கழிவு, ஒரு லேயர் மண், ஒரு லேயர் காய்கறி கழிவு, இப்படியே லாஸ்ட் லேயரை மண் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதில் நீங்கள் எப்போ செடி வைக்கலாம், எத்தனை நாளில் செடி வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஒரு வாரத்தில் நீங்கள் செடிகள் நாற்று மாற்றி வைக்கலாம். அப்படி ஒரு வாரத்தில் வச்சிங்க அப்படின்னா தண்ணியை பொதுன்னு கொட்டக்கூடாது. ஒரு டம்ளர் தண்ணி மட்டும்தான் நீங்கள் டெய்லி மார்னிங் கொடுக்கணும். ஆல்ரெடி கிச்சன் வேஸ்ட்டு அடியில் இருக்குது, அது கம்போஸ்டிங் ஆகிக்கிட்டே இருக்குது. அது அழுகி அதுலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணியே இந்த வேர்கள் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு சூப்பராக வளரும். அதனால் அதிக தண்ணி கொடுக்கக்கூடாது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதிகமாக தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வேர் அழுகி போய் செடி செத்து போயிடும். 2வது வாரமும் இதில் நீங்கள் செடி மாற்றி எடுத்து வைக்கலாம். எவ்வளவு மண்புழுக்கள் பாருங்கள். 2 வாரம் ஆன பிறகும் எந்த செடியாக இருந்தாலும் நாற்று மாற்றி எடுத்து வைக்கலாம். வெண்டை செடி, கத்திரி செடி, தக்காளி செடி உடனேயே கூட நான் வச்சு காமிச்சிருக்கேன். அது சூப்பராக வளர்ந்துட்டுருக்குங்க. அதை வந்து வீடியோ எடுத்து காட்டுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அடுத்த வீடியோ கம்போஸ்டிங் தொட்டியில் வச்ச தக்காளி செடி எப்படி வளர்ந்துருக்கு, அடியில் காய்கறி கழிவு எப்படி கம்போஸ்டிங் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். உங்களோட காய்கறி கழிவை நீங்கள் பயன்படுத்துங்க, வெளியில் தூக்கி கொட்டாதீங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா செடிக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இருக்குது. இன்றைக்கி வெண்டை அறுவடை. இந்த உருட்டு வெண்டை நிறைய காய்ச்சிக்கிட்டு இருக்குங்க நம்ம மாடியில். தொடர்ந்து காய்கள் கைப்பட்டத்துக்கு இந்த பருமன் வெண்டை சூப்பராக கிடச்சிட்ருக்கு. சிவப்பு வெண்டையிலையும் 1-2 காய்கள் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. பூ பாருங்கள் எவ்வளோ கிண்ணம் மாதிரி அழகாக பூத்துருக்கு வெண்டை செடியிலேருந்து. நிறைய பூக்கள் வருதுங்க. வெண்டை இப்போ சம்மரில் சுலபமாக வளர்க்கலாம். 45லேருந்து 50 நாளுக்குள்ளே நீங்கள் பூ வந்து காய் வந்துடும். சூப்பராக அறுவடை பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற கத்திரி செடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் கம்போஸ்டிங் பண்ணி பார்த்தீங்க இல்லையா முதல்ல, அந்த கம்போஸ்டிங் க்ரோ பேக்கில் நான் வச்ச இந்த கத்திரி நாற்று எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். எவ்வளவு பிஞ்சுகள், இன்றைக்கி எவ்வளவு காய்கள் நான் அறுவடை பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். எவ்வளவு பூக்கள் பூத்துருக்கு, ஒவ்வொரு இலையும் எவ்வளவு செழுமையாக எவ்வளவு ஆரோக்கியமாக வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த காய்கறி கழிவில் மட்டுமே தான் இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ இடையில பாபு ஆர்கானிக் கிட்ட செறிவூட்டப்பட்ட உரம் நான் வாங்கியிருந்தேன். அதில் 2 கைப்பிடி நான் போட்டு விட்டேன். உங்களுக்கு காய்கறி கழிவு கம்போஸ்ட்டு நாற்று மாற்றி வச்சு பூ வர வரைக்கும் அதில் இருக்கிற சத்துக்கள் போதுமானது. திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை நான் வலியுறுத்தி சொல்கிறேன். ஒரு செடி வளருவதற்கு தேவையான அத்தனை சத்துக்களும் நம்மளுடைய காய்கறி கழிவில் இருக்குது. எது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூக்கள் வைக்கிற வரைக்கும். பூக்கள் வைக்கிது பார்த்திங்களா, எந்த செடியாக இருந்தாலும் பூ பூக்கும்போது தான் நீங்கள் உரம் கொடுக்கணும். அப்படி பூ பூக்கும்போது நீங்கள் 2 கைப்பிடி ஆட்டு மாட்டு சாண எருவோ அல்லது மண்புழு உரமோ அல்லது உங்களுக்கு எங்கே உரங்கள் வாங்க விருப்பம் இருக்கோ அங்கே வாங்கி நீங்கள் அந்த உரங்களை 2 கைப்பிடி போட்டு விட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து 2 ஈல்டு எடுக்கிற வரைக்கும், 2 அறுவடை எடுக்கிற வரைக்கும் நம்ம வேர் பகுதியில் பூக்கள் பூக்கும்போது கொடுத்தோம் பார்த்திங்களா, அந்த உரங்கள் மட்டுமே போதுமானது. 2 அறுவடை முடித்த பிறகு திருப்பி செறிவூட்டப்பட்ட மண்புழு உரமோ அல்லது ஆட்டு மாட்டு சாண எருவோ அல்லது கடலை புண்ணாக்கு கரைசலோ எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆகக்கூடி நீங்கள் 2 அறுவடை முடிச்சுட்டு ஏதாவது ஒரு உரங்கள் வேறு பகுதியில் கொடுக்கணும். அது திருப்பி 2 அறுவடை எடுக்கிற வரைக்கும் போதுமானது. இந்த மாதிரியே கத்திரி செடியை தொடர்ந்து 3 வருடங்கள் நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம சுலபமாக வளர்த்து கொண்டு போக முடியும். நிறைய அறுவடை எல்லாராலையும் எடுக்க முடியும். இந்த ஒரு விஷயம்தான்
இந்த டெக்னிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மாடித்தோட்டம் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். சாமந்தி பூச்செடியில் தொடர்ந்து பூக்கள் வந்த வண்ணமே இருக்குங்க. சம்மராக இருந்தாலும் கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல நான் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த செவுத்து பக்கம். அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா நீங்களும் நிறைய பூக்கள் பறிக்கலாம். இந்த கலர் சாமந்தி செடி இன்றைக்கி நான் ஃப்ரைடே பூஜைக்காக பறிச்சுக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கலர் நிறைய பூக்கள் இந்த செடியில் எனக்கு பூத்துக்கிட்டே இருக்குது. இந்த செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா காய்கறி கழிவில் நான் மாற்றி வச்ச செடி தான். அது மட்டுமே போதுமானா கண்டிப்பாக போதாது. போன்மேல் பவுடரோ அல்லது ஆட்டு மாட்டு சாண எருவோ அல்லது நீங்கள் செறிவூட்டப்பட்ட மண்புழு உரம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, விலைக்கு கிடைக்கிது வெளியில், அங்கே வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். ஏதாவது ஒரு உரம் 2 கைப்பிடி கொடுத்தோம் அப்படின்னா அதோடய வளர்ச்சி ரொம்ப அபரிதமாக இருக்குங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது வளர்ச்சி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறி கழிவை வெளியில் கொட்டாதீங்க. க்ரோ பேக்லேயே எப்படி சுலபமாக கம்போஸ்டிங் பண்ணலாம் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நான் ஒரு ஈஸி கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்னு போட்ட வீடியோ தொடர்ந்து 25,000 வியூ போயிருக்குங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. கம்போஸ்டிங் வீடியோ ரொம்ப ஆர்வமாக பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யணும் அப்படின்னு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கம்போஸ்டிங் மெத்தட் வந்து நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது, எனக்கு நல்லா கம்போஸ்டிங் ஆகிருக்கு, எனக்கு வந்து அருமையாக கம்போஸ்டிங்க்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு சந்தோஷத்தை தான் நான் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறேன். தொடர்ந்து நம்ம பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவையும் நம்ம பானு ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ கிச்சன் வேஸ்ட்டில் நான் உடனே வச்சு காமிச்சா தக்காளி செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் கீழே கொட்டியே உங்களுக்கு ரிசல்ட் காமிக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே வீவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.